அரசியல் காலத்துல அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் இன்னைய தேதியில பார்க்கும்போது கனிமொழிக்கு அறிவாலயத்துல தனி ஒரு அறை எப்படி அப்படின்னு சொல்றதும் ஜாக்பாட் அடிச்சிருச்சு கனிமொழிக்கு அப்படின்னு சொல்றதும் அதிக அளவுல நம்மளால பார்க்கவும் முடியுது கேட்கவும் முடியுது. சோ இது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எம்பி கனிமொழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுகவினுடைய ஒரு தேசிய அரசியல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேஸா அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் போதும், இனிமே வந்துட்டு மாநில அரசியல்லையும் உன்னுடைய பங்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய அப்பா அண்ட் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருக்காரான்னு தெரியல. அந்த காரணத்தினால மட்டும்தான் அவங்களுக்கு அறிவாலயத்துல முக்கியமான தலைமையில அவங்களுக்கு ஒரு தனி அறையே கட்டப்பட்டிருக்கு. அதுல அவங்களை உட்கார வச்சு அழகு பாக்குறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறதும் ஒரு பெரிய பிளாஷ் நியூஸாவும் இருக்கு. சோ இதுல முக்கிய தலைமை பதவி கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது ரீசெண்டா ஒரு பொதுக்குழு மீட்டிங் ஒன்று மதுரையில் நடந்துச்சு. அதுல இருந்தே ஒரு பேச்சுக்கள் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? சோ அதன் காரணமா இவங்க வந்துட்டு துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க. சோ அந்த பதவி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இப்போதைக்கு இருக்கு. சோ KN நேரு, PR பாலு, துரைமுருகன், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு முக்கியமான திமுகவினுடைய அமைப்புகள்ல ரொம்ப மிக முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கும் பதவி மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதன் வகையில இப்ப வந்து முக்கியமான பொறுப்பு இவங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி துணை பொதுச் செயலாளர் வந்து கனிமொழியில இருந்து மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைக்கு போகலாம். பொதுச் செயலாளர் வந்து துரைமுருகன் கையில இருந்து PR பாலு இல்லைனா KN நேரு அவர்களுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிக்கெஸ்ட் டாக். சோ இப்போ தனி அறை முக்கிய தலைமை பதவி இப்போ தனி அறையில இவங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேசிய அரசியல்ல இருந்து மாநில அரசியல் முகம் கனிமொழியோடது மாறணும். அண்ட் ஸ்டாலின் அவர்கள் இப்பவே வந்து ஒரு பவர் அவங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா ஒரு பதவியை கொடுத்தாதான் அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கை தெளிவா மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு தான் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரூமு அவங்களுக்குன்னு ஒரு பவர் கொடுக்கறதுக்காக கனிமொழிக்கு தனி அறைப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் பொதுச் செயலாளரா வந்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கனிமொழிக்கு ஒரு புதிய பதவி சட்டப்பேரவையில அவங்கள வந்து ஒரு புதுசா ஒரு சீட் கொடுத்து நிக்க வைக்கணும் அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்களுடைய ஆசைன்னு தான் சொல்லப்படுது. ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.